லாஜிஸ்டிக் எனப்படும் சரக்கு போக்குவரத்து வாகன தொழில்துறையை பாதிக்கும் விவகாரங்களில் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என கனரக வாகனங்கள் துறையில் சம்பந்தப்பட்ட முக்கிய அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. உணவகங்கள், மருத்துவமனைகள், மருந்து பொருட்கள் மற்றும் துறைமுகங்கள் உட்பட பல இடங்களுக்கு சரக்கு பொருட்களை கொண்டு செல்லும் கனரக வாகன தொழில்துறையினர் எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகளை களைய அரசாங்கம், குறிப்பாக போக்குவரத்து அமைச்சு மற்றும் அது தொடர்பான நிறுவனங்கள் அக்கறை செலுத்த வேண்டும் என பல்ஸ் எனப்படும் பர்சத்துவான் உசஹவான் லாஜிஸ்டிக் செமனாஜோங் மலேசியாவின் துணைத் தலைவர் ஜோஸ்வா ரவி இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அதாவது நம்மளோட வேலை நேரம் ரொம்ப குறுகி இருக்கு. அவங்க சில ஆல்டர்னேட்டிவ் பாதை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த பாதை மூலிமா நம்ம சென்றால் இன்னும் நேரம் கூட போகுது. இதனால நம்ம டிரைவரோட வாழ்வாதாரமே பாதிக்குது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்பெண்ட் பண்ற டைம் குடும்பத்து கூட ரொம்ப சுருங்குது. ஏன்னா வேலை நேரம் கூட போயிடுது. அதே மாதிரி கம்பெனிஸ் நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு அவங்களுக்கு ஓட்டி கொடுத்து கொஞ்சம் வேலை நேரம் அதிகமாக நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இந்த பாதிப்பு நம்மளுக்கு இன்னைக்கு நம்ம அடைஞ்சிருக்கோம். ஸோ அரசாங்கத்தை நம்ம கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்க செய்யற விஷயத்துக்கு நாங்க கீழ்படுகிறோம். ஆனா இருந்தாலும் எங்களோட பிரச்சனைகளும் சில பிரச்சனைகள் புரிஞ்சுங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பக்கிங் வசதி பத்தல. இப்ப இந்த அப்புறம் எல்லா பக்கிங்கும் நிறைஞ்சி போயிடுது. ஸோ இப்போ ஒரு டிரைவருங்க போய் சாப்பிட்றதுக்கோ அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தடைப்படுது. ஏன்னா இப்போ அவங்க வேலை செய்கிற நேரத்தில் இப்போ நீங்கள் தடை போட்டுட்டீங்க இந்த நேரத்தில் கனரக வாகனம் போகக்கூடாது சொல்லி அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று அதுக்கு முன்னுக்கு போக பார்க்கணும்ட்டு, இல்லாட்டி அதுக்கு கட்டுப்பாட்டுக்கு நின்று போகணும்ட்டு. அந்த கட்டுப்பாட்டுக்கு நின்று போனால் அவங்களுக்கு அந்த ட்ரிப் குறைஞ்சிரும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா B40 தான் மிக அதிகமாக இருக்காங்க இந்த டிரைவர் கேட்டகரியில் ஸோ அவங்களுக்கு இந்த பாதிப்பு வரும்போது இப்பயே நம்மளோட இண்டஸ்ட்ரியில் டிரைவர் ரொட்டேஷன் நிறைய இருக்கு. டிரைவர் பற்றாக்குறையா இருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் அவங்களை இன்னும் அழுத்தம் கொடுத்தனா நிறைய பேர் ஓட்டுநர்கள் பரவாயில்ல இந்த தொழிலே வேணாம், நான் வேற தொழில் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. போக்குவரத்து தொழில்துறை நடத்துனர்களுக்கு அதிக பிரச்சனைகள் இருக்கின்றன. போக்குவரத்து அமைச்சு மற்றும் அது தொடர்பான துறையுடன் நாங்கள் ஒத்துழைக்க தயாராகிறோம். ஆனால் தீர்க்க முடியாத பல விவகாரங்களுக்கு அமைச்சின் உதவி வேண்டும் என பர்சத்துவான் உசஹவான் லாஜிஸ்டிக் செமனாஜோங் மலேசியா அமைப்பின் தலைவர் டாக்டர் புவனேஷ் தெரிவித்தார். புஷ்பாக்கம் போகிறாங்க, அவங்களுக்கு ஃபெயில் பண்ணிட்டுனா திருப்பி டேட்ஸ் கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு டிலே பண்ணிகிட்டே போயிட்டுருக்குது. ஸோ ஒரு விஷயத்தில் என்னென்னா, இவங்களாம் சிறிய பிஸ்னஸ்காரங்கனால அவங்களுக்கு நிறைய ட்ரக்ஸ் ரிசோர்ஸஸ் இல்லை, அவங்களுக்கு லிமிட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த டைமில் அவங்களுக்கு ப்ரோடெக்ட்ஸ் எக்ஸ்பயர் பண்ணணும், ஃபியூல் சப்சிடி உடனே நிப்பாட்டிடுறாங்க. ஸோ அதனால் ரொம்ப இம்பேக்ட் இந்த ஸ்மால் பிளேஸ்க்கு ரொம்ப இம்பேக்ட் வருது. ஸோ இதை எப்படி தவிர்த்து எப்படி அவங்க உதவி செய்கிற சொல்லிட்டு அதனால தான் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சோம். ஸோ தட் ஒன்று அவங்க நாங்கள் ஒத்துழைக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் எங்களுக்கு என்னன்னா ஃபெசிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுங்க, லென்த் ஆக்குங்க. ஸோ தட் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணணும். ஏன்னா நிறைய கன்ஜெஷன் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா அந்த ஃபெயிலியர்னால அந்த கன்ஜெஷன் பேக்லாக் நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம அரசாங்கத்தை என்ன கேட்குறோன்னா, கொஞ்சம் தயவு செய்து உங்கள் ஃபெசிலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஒர்க்கிங் ஹவர்ஸை கொஞ்சம் லென்த் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த இன்ஸ்பெக்ஷன் கணக்காக செஞ்சு ட்ரக்ஸை வெளியாக்கலாம்னு சொல்லிட்டு. போக்குவரத்து அமைச்சும் மலேசிய நெடுஞ்சாலை வாரியம், புஷ்பாக்கோம் போன்ற தரப்பினர் எடுக்கும் சில முடிவுகள் சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையை சேர்ந்த கனரக வாகன தொழில்துறையை பெரிய அளவில் பாதிக்கின்றன. எந்த ஒரு முடிவும் எடுப்பதற்கு முன் எங்களுடன் கலந்துரையாடல் நடத்த வேண்டும். கனரக போக்குவரத்து தொழில்துறை பொருளாதாரத்தின் முக்கிய அம்சங்களோடு ஒன்றை சார்ந்துள்ளது. ஒரு தலைப்பட்சமாக எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்பதே போக்குவரத்து அமைச்சும் இதர அரசு துறைகளும் கவனம் செலுத்த வேண்டும் என மலேசிய ட்ரக்கிங் சங்கம், மலேசிய கொண்டெய்னர் லாரி சங்கம், மலேசிய டிப்பர் லாரி நடத்துனர் சங்கம், மலேசிய மொபைல் கிரேன் ஓட்டுநர் சங்கம் மற்றும் பர்சத்துவான் உசஹவான் லாஜிஸ்டிக் செமனாஜோங் மலேசியா ஆகியவை இன்று கூட்டாக வெளியிட்ட அறிக்கையில் கேட்டுக்கொண்டன.